நிலா பெண்ணாக சிறுமி தேர்வு, ஆவாரம் பூக்களால் அலங்காரம் செய்து வழிபடும் வினோத திருவிழா. விவசாயம் செழிக்க வேண்டி சிறுமியை நிலா பெண்ணாக வழிபடும் கிராம மக்கள். திண்டுக்கல் வேடசந்தூர் கோட்டூர் தேவிநாயக்கன்பட்டி கிராமம் விழாக்கோலம் பூண்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கோட்டூர் தேவிநாயக்கன்பட்டியில் விவசாயம் செழிக்கவும் பொதுமக்கள் நோயின்றி வாழ வேண்டியும் தைப்பூச தினத்தன்று சிறுமியை நிலா பெண்ணாக பாவித்து வினோத வழிபாடு நடத்தப்பட்டது. அதன்படி கடந்த வாரம் ஜெயராமச்சந்திரமூர்த்தி மகாலட்சுமி தம்பதியின் 13 வயது மகள் ஜியாஸ்ரீ என்ற சிறுமி நிலா பெண்ணாக தேர்வு செய்யப்பட்டாள். சிறுமியை கிராம பெண்கள் ஊர் எல்லையில் உள்ள சரளி மலைக்கு அழைத்துச் சென்று ஆவாரம் பூக்களை கொண்டு அலங்காரம் செய்தனர். நிலா பெண் ஆவாரம் பூக்கள் நிரம்பிய கூடையை சுமந்தபடி ஊர்வலமாக ஊருக்குள் அழைத்து வந்தனர். மாரியம்மன் கோயிலில் தோழிகளுடன் அமர வைத்தனர். அங்கு பெண்கள் கும்மியடித்து விடிய விடிய பாட்டு பாடி சிறுமியை சுற்றி வந்து மாசடச்சி அம்மன் கோயிலுக்கு சிறுமியை அழைத்து வந்தனர். அங்கு சிறுமியின் முறைமாமன்கள் பச்சை தென்னை மட்டையில் குடில் அமைத்து சிறுமிக்கு சடங்குகள் செய்தனர். பெண்கள் மாவிளக்கு எடுத்து நிலா பெண்ணிற்கு சீர் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஊர் எல்லையில் கிணற்றில் கூடையில் வைத்திருந்த ஆவாரம் பூக்களை தண்ணீரில் போட்டு மண் கலயத்தில் விளக்கு ஏற்றி மிதக்க விட்டு வழிபட்டனர். அந்த விளக்கு 7 நாட்கள் அணையாமல் எரியும் என்பது ஐதீகம். 100 ஆண்டுகளாக இந்த வினோத வழிபாட்டை கிராம மக்கள் நடத்தி வருகின்றனர்.